நடப்பது நடந்தே தீரும். என்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும் அன்று நாம் சாப்பிடக்கூடாது என்ற விதி இருந்தால் அனைத்தும் இருந்தும் எதுவும் சாப்பிட முடியாத விதி இருந்தால் விதியே வெற்றி பெறும். நமது ஒவ்வொரு செயலும் கணக்கொன்றை உருவாக்கும் அல்லது பழைய கணக்கொன்றை தீர்க்கும். ஒரு குளக்கரையில் ஒரு அந்தணர் மான் தோல் மீது அமர்ந்து காயத்திரி மந்திரம் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். ஒரு புலையன் பசுவை வெட்டும்பொருட்டு கத்தியை தீட்டிக் கொண்டிருந்தான். அறிவுள்ள அப்பசு நம்மை கொல்லும்பொருட்டே இவன் கத்தியை தீட்டுகின்றான் என்று அறிந்து கட்டு தறியை அறுத்துக்கொண்டு அக்குளக்கரை வழியே ஓடியது. அந்த புலையன் பசுவை தேடிக்கொண்டு வந்தான். அந்த ஜெபம் புரியும் பிராமணனை பார்த்து, ஐயரே, பசு இந்த வழியாகச் சென்றதா என்று கேட்டான். ஜெபம் செய்து கொண்டிருந்த அந்தணர் இருகரங்களையும் நீட்டி பசு ஓடின வழியை காட்டினார். அவர் காட்டிய வழியே சென்று புலையன் பசுவை கொலை செய்துவிட்டான். அடுத்த பிறவி. வடநாட்டில் தாழ்ந்த குலத்தில் சாருகர் என்பவர் பிறந்தார். சாருகர் என்ற குலத்தில் பிறந்தவர் உயர்ந்த குணங்களை உடையவராக விளங்கினார். அதனால் சஜ்ஜன சாருகர் என்று பெயர் பெற்றார். அவர் இளமையிலிருந்தே உத்தம குணங்களுக்கு உறைவிடமாக திகழ்ந்தார். அடக்கம், பொறுமை, சாந்தம், ஈஸ்வர பக்தி, ஒழுக்கம், பண்பு முதலிய நற்குணங்களை அணிகலமாக அணிந்த அவர் ஆச்சார சீலராக இருந்தார். அவர் பண்டரிநாதனை உபாசனை புரிந்து வந்தார். பண்டரிநாதா, பண்டரிநாதா என்று கூறி அலறுவார். விட்டல் விட்டல் என்று பஜனை செய்வார். இரவு பகலாக எட்டெழுத்தை ஓதி உள்ளம் உருகுவார், கண்ணீர் பெருகுவார். பண்டரிபுரம் பூலோக வைகுந்தம். சஜ்ஜன சாருகருக்கு பண்டரிபுரம் சென்று விட்டலநாதனை சேவிக்க வேண்டும் என்ற தாகம் மேலிட்டது. அந்த காலத்தில் ரயில், பஸ் முதலிய வாகன வசதிகள் கிடையாது. சாருகர் பஜனை செய்து கொண்டு நடந்து போகிறார். பகல் முழுதும் நடப்பார். பொழுதுபோன ஊரில் பிச்சை எடுத்து உண்டு சத்திரங்களில் தங்கி பஜனை செய்வார். ஒருநாள் ஒரு நகரத்தில் தங்கினார். இரவில் வேறு இடமின்மையால் ஒரு தனவந்தரின் வீட்டு திண்ணையில் அமர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தார். இரவு 1 மணி. நகரம் இருள் சூழ்ந்திருந்தது. ஒலியடங்கி இருந்தது. அங்கங்கே நாய்கள் குலைத்து கொண்டிருந்தன. அந்த வீட்டு பெண் சிறுநீர் கழிக்க கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். சாருகரை கண்டாள். அவர் மீது மையல் கொண்டாள். அவரருகே சென்று, தாங்கள் பூலோக மன்மதரைப் போல காட்சி தருகிறீரே, தாங்கள் யார் என்று கேட்டாள். அம்மா, வணக்கம், நான் ஒரு யாத்ரீகன். என் பேர் சாருகன். நான் பண்டரிபுரம் போகின்றேன். அந்த பெண்மணி இவரிடம், என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட உத்தமரே, தாங்கள் என் இதய ராஜா, நான் உங்கள் இதய ராணி. இந்த வினாடி முதல் தாங்கள் என் இன்னுயிர் கணவர் என அவரை ஆசையுடன் நெருங்குகிறாள். அம்மா, இந்த உலகம் கடுகளவு, பாவத்தால் வரும் துன்பம் மலையளவு. நான் மனத்தினாலும் மாதரை தீண்டாதவன், பிரம்மச்சாரி. தாங்கள் உங்களுடைய கணவருடன் வாழ்வதுதான் கண்ணியம், கற்பு நெறியில் நிற்பதுதான் புண்ணியம் என கூறுகிறார். அவள் வெறி பிடித்தவளைப் போல ஓடி கொடுவாளை எடுத்து அயர்ந்து தூங்குகின்ற கணவனுடைய தலையை வெட்டித் துணித்தாள். என் உயிரினும் இனிய உத்தமரே, என் கணவரை கொன்றுவிட்டேன். இனி நீர்தான் என் கணவர் என்று கூறி அவரை கட்டித் தழுவ வந்தாள். இந்த கொடுஞ்செயலைக் கண்டு சாருகர் நடுநடுங்கினார். ஐயோ, கணவரைக் கொன்ற இவள் ஒரு பெண்ணா, பூதமா, பேயா என்று எண்ணி திண்ணையை விட்டு குதித்து ஓடினார். அந்த பெண் அவரை தொடர்ந்தாள். சாருகரை பற்ற முடியவில்லை. 4 தெரு கூடுமிடத்தில் நின்று அப்பெண் ஓவென்று கதறி ஓலமிட்டாள். அங்கு உறங்கியிருந்தவர்கள் கூடினார்கள். பெரியோர்களே, இந்த பாவி எங்கள் வீட்டு திண்ணையில் படுத்திருந்தான். நான் சிறுநீர் கழிப்பதற்காக கதவை திறந்து வெளியே வந்தேன். என் கணவரை வெட்டிவிட்டு என்னை கற்பழிக்க என்னை துரத்தி வந்தான் என்று கூறி கதறியழுதாள். ஊர்க்காரர்கள் சாருகரை பிடித்து அடித்து துன்புறுத்தினர். காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தார்கள். பொழுது விடிந்தபின் அவ்வூர் சிற்றரசன் வழக்கை விசாரித்தான். எல்லாம் பாண்டுரங்கன் அறிவான். நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என நடந்ததை உள்ளபடி சொன்னார். குற்றம்புரிந்தவன் ஒப்புக்கொள்வானா என்று எல்லோரும் சொன்னார்கள். சாருகருடைய கரங்களை துண்டிக்குமாறு அரசன் ஆணையிட்டான். சாருகருடைய 2 கரங்களும் துண்டிக்கப்பட்டன. குற்றம் செய்யாத குணப்பெருங்குன்றான அவர் துடிதுடித்தார். பின்னர் எங்கும் தங்காமல் பண்டரிபுரம் வந்து சேர்ந்தார். அன்றிரவில் கோயில் அர்ச்சகர்கள், அறங்காவலர்கள், தக்கார்களின் கனவில் பண்டரிநாதர் தோன்றி, நமது பரம பக்தனான சஜ்ஜன சாருகன் வருகிறான். கோயில் மேளம், குடை, சுருட்டி, பூரண கும்பம் வைத்து உபசரித்து அழைத்து வாருங்கள் என்று பணித்தருளினார்.
எல்லோரும் வந்து சாருகருக்கு கோவில் பரிவட்டம் கட்டி கனவில் பாண்டுரங்கன் கூறியதைச் சொல்லி பேரன்பு காட்டினர். சாருகர் இதனை கேட்டு அழுதார். பாண்டுரங்கன் திருவுருவம் முன் நின்றார். கைகளில்லாமையால் தொழ முடியவில்லையே என்று கதறினார். தேவ தேவா, உன்னை என்னடியார் என்று அருள் புரிந்தனையே. அன்று அரசன் என் கரங்களை வெட்டுமாறு ஆணையிட்டானே. அப்போது இவன் குற்றமற்றவன் என்று அசரீரியாகவாது ஒரு குரல் கொடுத்திருக்கலாமே. அன்று என்னை கை நழுவ விட்டீரே. இது நியாயமா? இதுதான் உன் கருணையா? இது தருமமா? நான் இப்பிறவியில் எவருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. உன்னை கையெடுத்து கும்பிடக்கூட முடியவில்லையே என்று சொல்லி அழுதார். பாண்டுரங்கன் கூறினார், அன்பனே அழாதே. அவரவர் வினைகளை அவரவர் அனுபவித்தே தீர வேண்டும். அன்று ஒரு நாள் குளக்கரையில் ஓரந்தணன் காயத்ரி மந்திரம் ஜெபித்துக் கொண்டிருந்தான். பசுவை வெட்ட வந்த புலையன் பசு ஓடிப்போன வழியை கேட்டவுடன் இரு கரங்களையும் நீட்டி அது போன பக்கத்தை காட்டினாய். புலையன் அவ்வழியே சென்று பூலோக காமதேனுவாகிய பசுவை கொன்றுவிட்டான். நீதான் அந்த காயத்ரி ஜபம் செய்த அந்தணன். பசுவின் கொலைக்குக் காரணமான உனது இரு கரங்களும் வெட்டப்பட்டன. கொலையுண்ட பசுதான் அப்பெண் தனவந்தனின் மனைவி. பசுவை கொலை செய்த புலையன் தான் அவளுடைய கணவன். ஆகையால் இவை அனைத்தும் முற்பிறப்பில் செய்த தீவினையால் வந்தவை என்று கூறினார். வாழ்வின் ஒரு பெரும் புயலில் எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் செலுத்தி மட்டதை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். அவன் எப்போதும் எதிலும் நம்மை வருத்த செய்ய மாட்டான். விதிக்குக் கட்டுப்பட்டுத்தான் மனிதன் வாழ வேண்டும். உன் செயலில் நீ கவனம் செலுத்து. மற்றவை நடக்க வேண்டியவை நடந்தே தீரும்.